நான் பண்றேன் சார். நான் சொல்றேன், அடுத்து போறோம், அடுத்த ஸ்பாட்டுக்கு போறோம். நான் தான் நிக்கிறேன் சார், நான் ஓடலையே, யாருமே ஓடல. நான் நின்று பேசுறேன், நீங்க பார்த்து கேள்வி பதில் இல்ல சார். இங்கதான் இருக்கிறோம். நான் வந்து பார்த்துட்டாச்சு. அடுத்து பூவலம்பேட்டில் இருக்கிற ஸ்டேடியத்தை பார்க்கறதுக்கு போறோம். அடுத்து வந்து கும்மிடிப்பூண்டியில தாமரை ஏரி பார்க்கறதுக்கு போறாரு. இதை முடிச்சுட்டு பொன்னேரிக்கு போறாரு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மீடியா ஒரு ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். அவ்வளவு புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க சார். யாருமே இல்ல ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி எல்லாம் பப்ளிக்ல வந்துருவாங்க, கூட்டமா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்தில் தான் தளபதியினுடைய வழிகாட்டுதல்படியும் நாங்கள் வந்து பொறுமையாக மீடியா பார்த்து சொல்லுங்கள். யாரை பார்த்து யாருக்கும் பயப்பட அவசியம். தப்பும் பண்ண தளபதி போல நாங்கள் இருக்கிறவங்க ஒரு தப்பும் நடக்காது. ஒரு நல்லதாக நடந்துட்டுருக்கு. உயிரை காப்பாற்றுற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்குறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பார்க்குறோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்குறாரு தளபதி. அவ்வளோ அக்கறையோட நடத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஒத்துழைப்பு கொடுங்க. அடுத்து மீடியா இது பார்க்க போகிறோம். அங்கே வாங்க, பேச சொல்கிறோம். கண்டிப்பாக என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ண முடியுமோ, எந்த லெவலுக்கு அவங்க உயிரை காப்பாற்று பண்ண முடியும் அதை பண்ணிட்டு இருக்காங்க சார். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட போனோம். நீ வாங்க ஸ்டேடியத்தை பார்த்து. நன்றி. நீங்க வெளிப்படை தன்மையா இருக்கன்றீங்க. இதுக்கு போதை ஒழிப்பு பாரதத்துல வந்து அமைச்சர் முதலமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு? இது சம்பந்தமா ஒரே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. அதாவது நாட்டின் பிரதம மந்திரி வருத்தம் தெரிவிக்கிறாரு. ஆனா இவர் வருத்தமே தெரிவிக்கல. எதனால தெரிவிக்கல? தெரிவிக்கணும் கிடையாது, செயல்ல செய்யறாரு. வருத்தத்தை மட்டும் தெரிவிக்கல. அவருக்கு என்ன மீடியா ஒடிசா வர வச்சு எல்லாருக்கும் அவங்களுக்கான நிவாரணம் கொடுத்து மீதி இருக்கிறவங்களை அமுச்சு வைக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாரு. அது சார்பாக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். முதலமைச்சர் தான் பண்ணணும் கிடையாது. எல்லாருக்கும் எதுக்கு எம்எல்ஏ இருக்கோம், மினிஸ்டர் இருக்கோம், அந்த வேலையை எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். தகுந்த அவங்க உயிரை காப்பாற்ற முதல் வேலை. இதனால நீ கேட்ட கேள்வி தான் பதில். உயிரை காப்பாற்றுறோம். உயிரை காப்பாற்றி மற்றவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.